தமிழ், தெலுங்கு, தேசிய கட்சி. அப்போ அந்த எதற்காக இப்படியெல்லாம் வந்து செய்கிறார்கள் என்றால், இந்த தமிழ் தேசியம் என்ற அந்த சிந்தனையை, கருத்தை சிதைப்பதற்காகவும் அது வளர்ந்து விடக்கூடாது என்ற கவலையில் இது போன்றெல்லாம் வந்து ஒரு கட்சிகள் தொடங்கப்படுகின்றன. இல்லை யாரோ பின்னாலிருந்து இயக்கி தொடங்கி வைக்கிறார். உங்களுக்கு புரியும். இவர்கள் வந்து நாங்கள் திராவிடத்தை ஆதரிப்போம்னு சொல்கிறாங்க. அப்போவே நம்ம வந்து சாயம் வெளுத்து போகுது. திராவிடத்தை ஆதரிப்போம்னு சொல்லிட்டு பிரிவினை பேசும் கட்சிகளை நாங்கள் வந்து அழித்து விடுவோம். அப்போ பிரிவினை என்று எதை சொல்லுகிறீர்கள்? தமிழர்கள் வேறு, தமிழர்கள் அல்லாதவர்கள் வேறுன்னு தமிழ்நாட்டில் சொல்வதை வந்து யார் சொல்கிறாங்களோ அவங்கள தான் நீங்கள் பிரிவினைன்னு சொல்கிறீங்க. சீமானை மனதில் வைத்து, நாம் தமிழர் கட்சியை மனதில் வைத்து பேசுவதாக தெரிகிறது. ஏன்னா போன தேர்தலில் இவங்க தான் வந்து அந்த விவசாய சின்னங்களுக்கு கொடுத்து தான் நாம் தமிழருக்கு மைக்கு கொடுத்தாங்க. நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா, தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு 3 நாள் வந்துட்டு போனார். வந்துட்டு போனது ஒரு சுவாரஸ்யமான, ஒரு வழக்கமான சில அறிக்கைகள், அதெல்லாம் ஆய்வுகள்லாம் செய்துட்டு தேர்தலை பற்றி என்ன ஏதுன்னு குறிச்சிக்கிட்டு ஒரு கட்சி இவரையும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளெல்லாம் சந்திச்சிருக்கார். ஒரு சீமான் உட்பட சந்திக்கிறார். சீமான் ஏதோ 2 மணி நேரம் பேசியதாக சில தகவல்கள் வருகின்றன. அதில் முக்கியமாக மே மாத கடைசி கருத்தியல் ரீதியாக பணம் கொடுத்து வாக்குகளை வாங்குவது என்பது வந்து தவிர்க்கப்பட்டு விட்டாலோ அல்லது வெகுவாக குறைக்கப்பட்டு விட்டாலோ, அப்போ கருத்தியல் அரசியல் என்பது அங்கே வலுப்பெறும். அப்போ கருத்தியல் வலுப்பெறும் என்று சொன்னால், சீமான் போன்ற கட்சிகளுக்கு, யாரெல்லாம் கருத்தியலை நம்பி கட்சி நடத்துகிறார்களோ அவர்களுக்கு இது வந்து ஆதரவாகவும் ஒரு பயனை தரக்கூடியதாகவும் இருக்கும். ஆனால் அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இனியும் சிறப்பு இருந்தால் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். இப்போது 234 தொகுதிகளும் வேட்பாளர் போது நாம் தமிழர் கட்சி வந்து தேர்தல் பணிகளை வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த சமயத்தில் நேற்றைய தினம் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வந்து பார்க்க முடியுது. தமிழ் தெலுங்கு தேசிய கட்சி அப்படின்னக்கூடிய ஒரு கட்சி. தமிழ் தெலுங்கு தேசிய கட்சி. தமிழ் தெலுங்கு தேசிய கட்சி, ஓகே, அப்படின்னக்கூடிய ஒரு கட்சி வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, 234 தொகுதியில் நாங்கள் வந்து வேட்பாளர் போதும் திராவிட சித்தாந்தத்தை தான் மீண்டும் தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டோம். பிரிவினைவாதம் பேசக்கூடிய நாம் தமிழர் போன்ற கட்சிகளை வந்து அழித்தே தீர்வோம், அதனால தான் நாங்கள் வேட்பாளரே போடுறோம் அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஏன் நமக்கு புரியாத விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு தமிழர்களுக்கே அப்படின்னு சொன்னால் அது பேர் பிரிவினைவாதமா? எது பிரிவினைவாதம்? இந்தியா என்கிற தேசத்திலிருந்து தமிழ்நாட்டை பிரிப்போம் என்று சொன்னால் அது பிரிவினைவாதம். இந்திய சட்ட அமைப்பின்படி செக்ஷன் 124ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு உதாரணமாக அது சொல்லணும்னா, திமுக தலைவராக அவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இருக்கும் பொழுது திராவிட நாடு என்ற ஒரு கோரிக்கையை வைத்தார். அது எங்கிருந்து வந்ததுன்னா, திராவிட கழகத்தில் இருக்கும்போது ஈவேரா அவர்கள் வந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் கொண்டு பிரிட்டிஷ் மகாராணிக்கு கடிதம் எழுதும்பொழுது, நீங்கள் வந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுக்கும்போது மதராஸ் மாகாணம், இன்றைக்கி தமிழ்நாடுன்னு சொல்லப்படுற, அன்றைக்கி வந்து கொஞ்சம் கர்நாடக பகுதிகள், கொஞ்சம் கேரள பகுதிகள்லாம் சேர்த்து இணைந்திருந்த, ஆந்திர பகுதிகள்லாம் சேர்ந்து இணைந்திருந்த அந்த மதராஸ் மாகாணத்திற்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டாம், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு கீழாகவே வைத்துக் கொள்ளுங்கள்னு எழுதினது மட்டும் இல்லாமல், முகமது அலி ஜின்னா அவர்கள் பாகிஸ்தான் தனியாக பிரிக்க வேண்டும் என்று கேட்டபோது அவருக்கு கடிதம் எழுதினார். நீங்கள் பாகிஸ்தான் வந்து தனியாக பிரித்து கேட்கும்போது எங்களுக்கு உதவி செய்து திராவிடஸ்தான் என்று ஒரு தனியாக ஒன்று பிரித்து கொடுங்கள், அதற்கு உதவுங்கள். ஜின்னா பதில் எழுதிட்டார், நாங்கள் முஸ்லீமுங்கிற வகையில் வந்து நாங்கள் வந்து தனியாக ஒரு நாடு கேட்குறோம் பாகிஸ்தான்னு, நீங்கள் திராவிடஸ்தான்னா இது வேறு அது வேறு விஷயம், நீங்கள் போராட்டம் பண்ணணுன்னா அது உங்கள் விஷயம், அதாவது நான் அதுக்கெல்லாம் நான் வந்து உதவ முடியாது அப்படிங்கிறத ஒரு மரியாதையுடன் நாசுக்காக தெரிவித்து விட்டார். அது உங்களுடைய இதையும் அதையும் ஒன்றா கலக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். பிரிட்டிஷ் அரசாங்கமும் வந்து
ஏதோ தனியாக திராவிடஸ்தான் ஒன்று அது அதை அவர்கள் ஒன்றும் சட்டை செய்யவில்லை. ஈவேரா இதை அவர்கள் கவனத்துக்கே எடுத்துக்கொள்ளவில்லை. இதை தவிர திராவிட நாடுன்னு சொல்லி அண்ணா அவர்கள் எழுதி அவர் எம்எல்ஏவாக இருக்கும்பொழுது அந்த போது நேரு பிரதமராக இருந்தார். இந்தியாவின் முதல் பிரதமராக நேரு இருந்தபோது திராவிட நாடு அடைந்தே தீர்வோம், அடைந்தால் திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடு பேசணும்னு அப்போ முதல்வராக இருந்தவர் காமராஜர். திமுக எதிர்கட்சியாக இருந்தது, அதாவது திகாவிலிருந்து பிரிந்து வந்ததுக்கு பிறகு 49 பிரிஞ்சு வந்தது. அப்போது நேரு அவர்கள் கடிதம் போட்டார். யாருக்கு? முதல்வர் காமராஜருக்கு. என்னன்னு 2 விஷயம் போட்டார். ஒன்று, ஈவேரா விஷயத்தில் அவர் பிராமணர்களை கண்டால் அங்கே உடனடியாக அவளை கொல்லுங்கள், அவர்களுடைய வீடுகளை தீ வைத்து கொளுத்துங்கள் அப்படின்னு ஒரு அது தனி மேட்ரு போட்ட உடனே பிரதமராக இருந்த நேரு முதல்வராக இருந்த காமராஜருக்கு ஈவேராவை நல்ல மனநல மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்யுங்கள், அவருக்கு சிகிச்சை அளியுங்கள். இப்படியெல்லாம் ஒரு வளரும் சமுதாயத்தில் இப்படி யாரையும் எந்த சாதியையுமே அந்த மாதிரி அழிப்பேன் என்று பேசுவது வன்முறையை தூண்டிவிடுவது. அது ஒன்று எழுதினார். அண்ணாதுரை பிரிந்து திகாவிலிருந்து திமுகவுக்கு பிரிந்து வந்த பிறகு திராவிட நாடுன்னு ஒரு பத்திரிகையை நடத்தினார். அந்த பத்திரிகை மூலமாகவும் இந்த தலையங்கத்திலையும் எழுதினார் இந்த பேச்சு, அடைந்தால் திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடு. அதாவது திராவிட நாடு தனியாக வேணும், இந்தியாவிலிருந்து பிரிய வேண்டும். உடனடியாக நேரு அவர்கள் முதல்வர் காமராஜருக்கு எழுதினார். இதை அந்த எம்எல்ஏ அண்ணாதுரை அவர்களுக்கு செக்ஷன் 124 பிரிவினை அந்த சட்டப்படி இது தண்டனைக்குரிய குற்றம், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் அப்படிங்கிறத அவருக்கு தெரிவிங்க எம்எல்ஏ என்ற முறையில் சட்டமன்ற அது பேசு. அப்போ தான் உடனே என்ன பண்ணார், டக்குன்னு இனிமேல் திராவிட நாடு அடைந்தால் திராவிட நாடுன்னு பேசுனா பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க அப்படின்னு ஒன்று. அண்ணாதுரை அவர்கள் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சின்னு பேசினார். இதெல்லாம் வரலாறு. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். தமிழ் தெலுங்கு தேசிய கட்சி, இதுக்கு ஒரு தனி கட்சி எதுக்கு? இப்போ திராவிடம்னு சொல்லி கட்சி ஆரம்பித்ததே எதனால் வந்துச்சு? முதல்ல நீதி கட்சி வந்துச்சு. அந்த நீதி கட்சி யார் ஆரம்பித்தா? ஒரு மேனன், ஒரு ரெட்டி, தமிழர் அல்லாதவர், தமிழை தாய்மொழியாக கொள்ளாத மதராஸ் மாகாணத்தை சேர்ந்து சிலர் ஆரம்பித்தார்கள், தொடங்கினார்கள். அதில் MC ராஜா என்கிற பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் இருந்தார். கொஞ்ச நாட்களிலேயே அவர் விலகிவிட்டார். இது பட்டியல் சமூகத்தினர் முன்னேறுவதற்கு இங்கே எந்தவித ஒரு திட்டமும் இல்லை, வழியும் இல்லைன்னு சொல்லி அவர் போன்றவர்கள் விலகிவிட்டார். அப்போ யாரால் ஆரம்பிக்கப்பட்டது நீதி கட்சி? தமிழர் அல்லாதவர்கள், ஆனால் மதராஸ் மாகாணத்தில் வாழ்பவர்கள். அவர்கள் திராவிடம் என்று ஒன்று கொண்டு வந்ததே எதற்கான? தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள்வது. நான் கூட சொல்லியிருக்கேன், இது வரைக்கும் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட 12-13 முதலமைச்சர்கள் நம்ம கூட பேசியிருக்கோம். ஆண்டவர்களில் காமராஜர், பக்தவத்சலம், ஓபிஎஸ்ஸை கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இடைக்கால முதலமைச்சர்னா அவர், இபிஎஸ் எடப்பாடி, இவங்க தான் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள். மற்றவர்கள் எல்லாரும் தமிழ் பேசுபவர்கள் தான். அவர்கள் தமிழர்கள் இல்லை என்று நம்ம 100% ஒதுக்கலை. ஆனால் தாய்மொழி வீட்டில் ஒரு மொழியாகவும் வெளியில் தமிழ் பேசுபவர்களாகவும் இருக்கிறார்கள். நம்ம எல்லாரையும் சொல்லியிருக்கோம். எம்ஜிஆர் அவர் மலையாளம், பூர்வீகம் மலையாளம். இன்றைக்கி தமிழ் கூட வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் பூர்வீகம் என்று சொன்னால் மலையாளம், ஜெயலலிதாவிற்கு பூர்வீகம் என்று சொன்னால் கன்னடம், கருணாநிதி அவர்களுக்கு, அருணாதுரை அவர்களுக்கு தெலுங்கு. இப்படி இதெல்லாம் சொல்கிறோம். ஓமந்தூர் ரெட்டியார் பார்த்தீங்கன்னா அவருக்கும் தெலுங்கு. ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் திராவிடம் என்பது உண்மையில் எப்படி இருந்திருக்கணும்னா, தமிழர்களும் தமிழர் அல்லாமல் தமிழ்நாட்டில் வாழும் பிற மொழியாளர்களும் சேர்ந்து திராவிடம்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் எங்கே பார்த்தாலும் இவங்க இந்த தமிழுங்கிற பெயரையே விட்டுட்டு எல்லாமே திராவிட பண்பாடு, தமிழ் பண்பாடுன்னா அதை தமிழ் பண்பாடுன்னு சொல்ல மாட்டாங்க, திராவிட பண்பாடு. இப்போ நீங்கள் திராவிட பண்பாடுன்னா கர்நாடகா, கேரளா அவெல்லாமும் அந்த பண்பாட்டில் வரணுமா இல்லையா? அவங்க
ஈவேரா அவர்களே என்ன சொன்னார், நான் கன்னடன், தமிழ் சனியன், தமிழை படித்தா பிரயோஜனம் இல்லை, நான் கன்னடன் என்று பெருமையாக சொன்னார். தவறே இல்லை. அவர் கன்னடர் என்றால் தன்னை கன்னடர் என்று சொல்வதில் அவர் பெருமை கொள்கிறார். அப்போ நீங்கள் நாங்கள் தமிழர்கள் என்று நாங்கள் தமிழர்கள்னு யார் யாரெல்லாம் வந்து பெருமைப்படுகிறார்களோ அதை தவறு என்று சொல்வது எப்படி நியாயமாகும்? நான் கன்னடன், தமிழ் சனியன் என்று சொன்னவரை தமிழர்களின் தந்தை என்று சொல்கிறீர்கள். ஆனால் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டு வீட்டிலும் வெளியிலும் தமிழ் பேசுபவர்கள் தங்களை தமிழர்கள் என்று சொல்லிக்கொண்டால் அது தவறு. இல்லை, நாங்கள் திராவிடர்கள் சொல்கிறீங்களே, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா யார் வந்து உங்களோட திராவிடம்னு ஒத்துக்கிறாங்க, ஒன்றுபடுகிறார்கள்? எந்த காவிரியில் வந்து திராவிடம்னு சொல்லி விட்டு கொடுக்குறாங்களா? முல்லை பெரியாரில் விட்டு கொடுக்குறாங்களா? இல்லையே. அங்கே போகும்போது தமிழ்நாடு என்று தானே பிரித்து தானே பேசுகிறார்கள். இப்படிங்கிறது இதில் இப்போ இந்த தமிழ் தெலுங்கு தேசிய கட்சி, இப்போ அடுத்தது வந்து தமிழ், அதுதான் திமுக இருக்குது இல்லை, இதே பேரில் வேறு பேரில் இதே இவ்வளோ பெரிய கட்சி இருக்குது. அது என்ன நீங்கள் வந்து அவர்கள் வந்து பாஜகவுடன் வந்து ஒரு முறையும் பல முறை யூபிஏ வந்து காங்கிரஸுடனும் சேர்ந்து, அதுக்கு முன்னால் வந்து தேவகவுடா அவங்கெல்லாம் இருக்கும்போது வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து, இப்படி தேசிய அளவிலும் வந்து அவர்கள் வந்து அரசியலில் வந்து இந்திய தேசிய அரசியலில் அவர்கள் பங்கெடுத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் அவ்வளோ பெரிய ஒரு கட்சி, அவ்வளோ ஒரு மூத்த கட்சி, அவங்களாம் இருக்கும்போது தனியாக எதுக்கு தமிழ் தெலுங்கு தேசிய கட்சின்னு ஒன்று? தமிழ் தெலுங்கு தேசிய கட்சி. இதற்கும் திராவிடத்திற்கும் என்ன வித்தியாசம்? இல்லை, இதுவும் திராவிடம் தானே, அதான் இவ்வளோ கட்சி இருக்கு, இது எதுக்கு? சரி, இப்போ இப்படி ஆரம்பித்தா அப்புறம் தமிழ் மலையாள தேசிய கட்சி, தமிழ் கன்னட தேசிய கட்சி, தமிழ் அதான் அப்படி ஒரு ஏன் வந்து அப்புறம் இப்போ இந்திக்காரங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா 1 கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க தோராயமாக. தமிழ் இந்தி தேசிய கட்சி, தமிழ் இந்தி தேசிய கட்சி. சரி, அந்த எல்லாருமே நம்ம இந்திக்காரன்னு சொல்லணும். உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து வங்காளத்துலேருந்து வந்திருக்கான், சில பேர் ஒரியாலேருந்து வந்திருக்கான், பங்களாதேஷ்லேருந்து வந்திருக்கான், இந்த பக்கம் உத்தரப்பிரதேசத்துலேருந்து வந்திருப்பான், மகாராஷ்டிரா குஜராத்லேருந்து வந்திருப்பான். தமிழ் குஜராத் தேசிய கட்சி, தமிழ் மராட்டிய தேசிய கட்சி, சௌராஷ்டிராக்காரர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள், தமிழ் சௌராஷ்டிரா தேசிய கட்சி. இது அப்புறம் வந்து இதுக்கு ஒரு எல்லையே இல்லாமல், முடிவே இல்லாமல், அப்போ அந்த எதற்காக இப்படியெல்லாம் வந்து செய்கிறார்கள் என்றால், இந்த தமிழ் தேசியம் என்ற அந்த சிந்தனையை, கருத்தை சிதைப்பதற்காகவும் அது வளர்ந்து விடக்கூடாது என்ற கவலையில் இது போன்றெல்லாம் வந்து ஒரு கட்சிகள் தொடங்கப்படுகின்றன. இல்லை, யாரோ பின்னாலிருந்து இயக்கி தொடங்கி வைக்கிறார். உங்களுக்கு புரியும். இவர்கள் வந்து நாங்கள் திராவிடத்தை ஆதரிப்போம்னு சொல்கிறாங்க. அப்போவே நம்ம வந்து தெரிஞ்சு போச்சு, சாயம் வெளுத்து போகுது. திராவிடத்தை ஆதரிப்போம் சொல்லிட்டு பிரிவினை பேசும் கட்சிகளை நாங்கள் வந்து அழித்து விடுவோம். பிரிவினை பேசிய கட்சி என்று சொன்னால் உண்மையிலேயே தமிழ்நாட்டை வந்து இந்தியாவிலிருந்து பிரிக்க வேண்டும் என்று முதலில் வந்து பேசிய கட்சி திராவிட கழகம். அதிலிருந்து வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாதுரை பேசியிருக்காரு. நான் அதுக்கான ஆதாரங்கள்லாம் கொடுக்கும். இப்போ திமுகவை அழிப்பது, திராவிடத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம், பிரிவினை பேசும் கட்சியை ஒழிக்கிறோம். பிரிவினை யார் பேசுறது? பேசுனது முன்னால் திமுக. அவங்க கூட திமுக கூட இப்போ இன்னும் தைரியமாக வெளிப்படையாக வந்து உள்ளுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்களோ தெரியாது, வெளிப்படையாக வந்து அவங்க வந்து இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு பிரிய வேண்டும், தமிழர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அது அரசியல் ரீதியில் ஏதோ சொல்கிறார்கள் என்றால் கூட இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டை பிரிக்க வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ திமுக தலைமையிலே யாருமே பேசுனதாக தெரியல. அப்போ நீங்கள் பிரிவினை என்று எதை சொல்கிறீர்கள்? வேறு யாருமே பேசலை. வேறு எந்த கட்சியும் இப்போ வந்து இந்தியாவிலிருந்து பிரிய வேண்டும் என்ற பிரிவினை நோக்கத்தோடு எந்த கட்சியும் பேசுவதாக தெரியவில்லை. அப்போ பிரிவினை என்று எதை சொல்லுகிறீர்கள்? தமிழர்கள் வேறு, தமிழர்கள் அல்லாதவர்கள் வேறுன்னு தமிழ்நாட்டில் சொல்வதை வந்து யார் சொல்கிறாங்களோ அவங்கள தான் நீங்கள் பிரிவினைன்னு சொல்கிறீங்க. சீமானை மனதில் வைத்து, நாம் தமிழர் கட்சியை மனதில் வைத்து பேசுவதாக தெரிகிறது. ஏன்னா
போன தேர்தலில் இவங்க தான் வந்து இந்த விவசாய சின்னங்களுக்கு கொடுத்து தான் நாம் தமிழருக்கு மைக்கு கொடுத்தாங்க. அது கூட இவர் விஜய் கூட மைக்கை காட்டி தான் பேசினார். அதனால் விஜய் வந்து உங்களுக்காக எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. அப்போ சீமான் அதுக்கு பதில் சொன்னார், எல்லா கட்சிகளும் தான் வந்து மைக் வச்சுட்டு தான் பேசுகிறாங்க தலைவர்கள்லாம், அப்போ அவங்களாம் எனக்கு ஆதரவாக பேசுகிறாங்கன்னு அர்த்தமா? செல்ஃபோன் சின்னத்தில் வந்து ஒரு கட்சிக்கு வந்து செல்ஃபோன் சின்னம் கொடுத்தான்னு வைங்க, செல்ஃபோன் பேசாதவர்களே கிடையாது, படித்தவர்கள் படிக்காதவர்கள், எந்த தொழிலில் கடைக்காரர்கள், வியாபாரிகள், பொதுமக்கள், ஆண்கள், பெண்கள் அத்தனை பேரும் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் செல்ஃபோன் சின்னத்தில்னா அப்போ செல்ஃபோனில் எல்லாருமே செல்ஃபோன் கையில் வச்சுருக்கிறவங்க எல்லாரும் அந்த கட்சியை சேர்ந்தவங்கன்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட முடியுமா? அந்த மாதிரி இப்போ தமிழர்னு யாராவது வந்து தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் சொல்லலாம் இந்திக்காரன் உள்ள வந்துடுவான், பாஜக உள்ள வந்துடும். ஏன் பாஜகவில் இருக்கிறவங்களாம் தமிழிசையெல்லாம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தாங்களா? வானதி சீனிவாசன் குஜராத்தில் பிறந்தாங்களா? எச் ராஜா வந்து வேறு எங்கேயா மணிப்பூரில் பிறந்தாரா? இப்போது நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதிமுகவில் இருந்தார், இங்கே வந்தார், ரைட்டு, அவர் திருநெல்வேலி தானே. இப்படி தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொன்னால் யாரை சொல்கிறீங்க? நம்ம தமிழருக்கேன்னு சொல்கிறது வந்து என்னன்னால் திராவிடம் என்ற பெயரில் தமிழர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்பதுதான் கருத்து. நீங்கள் திராவிடம் என்ற பெயரில் தமிழர்களுடைய வாழ்வையும் நீங்கள் மேம்படுத்துவதாக இருந்தால் யாருமே திராவிடத்தை வந்து விமர்சனம் பண்ண வேண்டிய வேலையே இல்லையே. அது சீமானாக இருக்கட்டும், வேறு யாராக இருக்கட்டும், நம்மை போன்ற மீடியாக்காரர்களாக இருக்கட்டும். ஏன் வந்து அந்த திராவிடம் என்கிற போர்வையில் தமிழ்நாட்டில் தமிழர்களை விட தமிழ் அல்லாத தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள் ஆதிக்கத்துக்கு வர வேண்டும்? அவர்கள் வரவே கூடாதுன்னு நம்ம சொல்லலை. உண்மையான தமிழர்களை தவிர்த்து விட்டு இவர்கள் வரக்கூடாதுன்னு தான் சொல்றோம். இவர்கள் வரவே கூடாது என்று சொன்னால் 13 முதலமைச்சர்களில் பெரும்பாலானவர்கள் வந்து பிறமொழியாளர்கள் வந்திருக்க சாத்தியமே இல்லையே. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாருடைய கருத்தை தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் பொதுமக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது தானே அதனுடைய அடிப்படை கருத்து. அப்படி இருக்கும்போது இந்த தமிழ் தெலுங்கு தேசிய கட்சி அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம்? அந்த தமிழ் வளர வேண்டும். வீட்டில் வந்து ஆங்கிலத்தில் வேலைக்காரியோட பேசுன்னு நம்ம சொல்கிறோமா? சொன்னது யார்? தமிழை செம்மொழி என்று சொல்லுகிறீர்கள். சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் நடத்துகிறவர்கள் எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் அங்கே தமிழ் கட்டாய பாடமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுபவர்கள் எல்லாம் தமிழர்கள் தமிழின் மீது உள்ள தங்களுடைய தாய்மொழியின் மீது உள்ள அது அக்கறை, அது வந்து நாளைக்கு அழிந்து போய்விடக்கூடாது என்கிற ஒரு அக்கறையிலும் கவலையிலும் தானே சொல்கிறோம். தமிழ் வந்து இப்போ கூட வந்து எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் தேர்வில் தமிழில் ஒரு வினா கூட பாடமும் இல்லை, ஒரு வினாவும் இல்லை. எங்கே? தமிழ்நாட்டில். உயர்நீதிமன்ற கேள்வி கேட்டிருக்கு, தமிழ்நாட்டில் எஸ்ஐக்கு வந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்க, இதில் தமிழில் ஒரு கேள்வி கூட கேட்கலன்னா யாருக்காக பரீட்சை நடத்துகிறீங்கன்னு பரீட்சையுடைய முடிவுகளுக்கு தடை விதிச்சிருக்கு உயர்நீதிமன்றம். ஆனால் பேசுகிறது என்னமோ திமுக உட்பட சில கட்சிகள் என்ன பேசுகிறாங்க? இந்திக்காரன் உள்ளே வந்துடுவான், இந்திக்காரன் எல்லா வேலைக்கும் வந்துடுறான். இப்போ தமிழ்நாட்டில் காவல்துறையில் உதவி ஆய்வாளருடைய தேர்வில் வந்து தமிழில் ஒரு கேள்வி ஒரு பாடம் கூட இல்லைன்னு சொன்னால் அப்போ இந்திக்காரன் உள்ளே வரணும்னு யார் பாடுபடுறா? ஆளக்கூடிய அரசாங்கம். இங்கே இப்போ ஆளக்கூடிய திமுக அரசு. திமுக அரசு ஆட்சியில் தான் இது நடப்பது என்றால் நம்ம திமுகவை சொல்கிறோம். நாளைக்கு ஒரு காலம் அதிமுக ஆட்சியில் இது நடந்தால் அதையும் நம்ம நிச்சயமாக விமர்சனம் பண்ணுவோம். அப்போது தமிழை வரவிடாமல் தடுப்பது யார்? தங்களுடைய நிர்வாகிகள் தங்களுடைய குடும்பத்தினர் நடத்தும் பள்ளியில் வந்து ஆங்கிலத்தில் பேசாமல் தமிழில் பேசினால் 500 ரூபாய் வந்து அபராதம் என்று போடுபவர்கள் யார்? அப்போ அவர்கள் தமிழுக்கு எதிரானவர்கள் என்று அவர்களாகவே நிரூபிக்கிறார்கள். நம்ம வந்து குற்றம் சாட்டல, அவர்களாகவே நிரூபிக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இப்போ கூட வந்து மணப்பாக்கத்தில் வந்து ஒரு பெரிய அந்த டிட்கோன்னு சொல்கிறோம் இல்லையா, தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக்காக,
பெரிய கட்டடம் கட்டுறாங்க. அதில் வந்து இந்த டிசிஎஸ் என்று சொல்லக்கூடிய டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் வந்து அதில் பெரும்பாலான இதெல்லாம் இடங்களை வந்து வாடகைக்கோ இல்லை அவங்க வாங்கியிருக்காங்களோ ஏதோ அவங்க எடுத்திருக்காங்க. அதுக்கு பேர் வந்து ஃபின்டெக் டவர்ஸ், மணப்பாக்கம் டவர், FINTECH, ஃபின்டெக். இது இங்கிலீஷில் பேர் வைக்கும். இது தமிழில் எழுதணும். PINTEC TAVERS அப்படின்னு தமிழ் எழுதுறாங்க மேலே. ஏன் மற்ற அதாவது அந்த இதுக்கு வந்து தமிழ் படுத்த முடியாதா? ஆங்கிலத்தில் ஒரு பெயர் வைக்கிறீங்க, அதை தமிழ் படுத்தி சொல்ல முடியாதா? இது வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லும்போது முதல்வருடைய வீடு அப்படின்னு சொல்கிறோம். ஆங்கிலத்தில் சொல்லும்போது அப்படி பேசுகிறோம், தமிழில் வரும்போது சொல்கிறோம். இப்போ கர்நாடகா போன்ற பல மாநிலங்களில் அந்த கடைகளில் வந்து வைத்திருக்கக்கூடிய பலகைகளில் கன்னடம் இல்லை என்றால் வந்து அவனுடைய உரிமத்தை வந்து ரத்து செய்கிறார்கள், கடையுடைய உரிமத்தை. தமிழ்நாட்டில் பாருங்கள், எங்கேயாவது வந்து தமிழ் வந்து கட்டாயம் என்று சொல்லப்படுகிறதா? நான் தமிழில் மட்டும்தான் போடணும், இங்கிலீஷில் போடக்கூடாது, வேறு எந்த மொழியிலையும் போடக்கூடாதுன்னு சொல்ல. நிச்சயமாக வந்து தமிழில் போடணும். அதை தமிழில் போடுறது கட்டாயமாக இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் போடலாம். இந்தி மக்கள் பயன்படக்கூடிய அந்த பகுதியாக இருந்தால் இந்தியில் போடலாம். இல்லை அங்கங்கே ஒரு எல்லைகளில் இருக்கக்கூடிய அந்த பக்கம் ஓசூர் பக்கம் போனால் கன்னடத்தில் போடலாம், இந்த பக்கம் கேரளா பக்கம் பார்டராக இருந்தால் மலையாளத்திலையும் போடலாம். ஏன்னா அந்த பேசுபவர்கள் இருக்காங்க, அவர்களுடைய நலனுக்காக. ஆனால் தமிழ் கட்டாயமாக தமிழ்நாட்டில் எல்லா பலகைகளிலும் இருக்க வேண்டும். பலகைகளில் மட்டுமில்லை, பள்ளிகளிலும் இருக்க வேண்டும். இதுதானே தமிழை வந்து நம்ம பாதுகாக்கும் செயலாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ நான் ஃபின்டெக் டவர்ஸ்னு சொன்னால், இந்த டவருங்கிறதுக்கு என்ன, மாளிகைன்னு சொல்லாமே இல்லையா? இப்போ நம்ம குரூப், இப்போ என்னுடைய கம்பெனிஸ்க்கெலாம் பேர் திருசக்தி குரூப். நான் வெளிநாட்டில் இருக்கும்போது இங்கிலீஷில் தான் வச்சாகணும், இல்லை அந்த மொழியில் வச்சாகணும் குரூப். தமிழ்நாட்டில் வரும்போது குழுமம். நான் பயன்படுத்துவது திருசக்தி குழுமம் என்று தான் பயன்படுத்துவேன். யாராவது எழுதும்போது திருசக்தி குரூப்னு எழுதுவான், அவன் வேறு, அது வேற, அது யாரோ எழுதுவது. நான் பயன்படுத்துவது திருசக்தி குழுமம். இது ஒரு இயல்பான விஷயம். அப்போது அந்த பிரிவினை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. கருத்தியல் ரீதியாக ஒரு கட்சி வெற்றி பெற்று விடுமோ என்கிற கவலை வரும்பொழுது அப்போ தான் வந்து தேவையற்ற தாக்குதல்கள் தேர்தல் களத்தில் வந்து வரும். இப்போ கூட அவர் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் பேசும்போது இந்த இதில் வந்து சீமானுடைய நாம் தமிழர் கட்சிக்கில் வந்து வேட்பாளர்களாக வருபவர்கள் அடுத்த தேர்தல்கள் வரும்போது காணாமல் போய்விடுவார்கள். போகலாம். நான் வந்து கார்த்தி சிதம்பரம் வந்து பொய் சொல்கிறார் என்றோ அவர் வந்து எத்தனையோ பேர் வந்து அப்படி பார்க்க போனால் திமுகவில் இன்றைக்கி இருக்கிற 32 அமைச்சரில் 10 அமைச்சர் அதிமுகலேருந்து வந்தவங்க. மிகப்பெரிய தமிழ்நாட்டின் எதிர் துருவங்களாக 50 வருடங்களாக இருக்கக்கூடிய 2 கட்சிகளுக்குள்ளேயே நேர் எதிர்னா தான் நேற்று வரைக்கும் வந்து திமுகவை வந்து வாட்டி வதைத்து திமுகவுக்கு எதிராக ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட பன்னீர்செல்வம் அவர்களும் வைத்திலிங்கம் அவர்களை போன்றவர்களும் வந்து அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக ஏறத்தாழ தலைவராகன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் வந்து சேர்கிறார். சுயலாபத்திற்காக தான் வராரு, பதவிக்காக வராரு, இல்லை பதவியில் சேர்த்த பொருள்களை வந்து சொத்தை வந்து அந்த வருமானத்தை எல்லாம் வந்து பாதுகாக்க வேண்டும் என்று வருகிறார். இப்போ கூட வந்து சொல்கிறாங்க அவர் ஏதோ 2-3 பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கெல்லாம் பணம் போட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த தகவலுடைய உண்மைத்தன்மை நமக்கு தெரியாது, நம்மகிட்ட கேட்டுக்கிட்டா வந்து செய்கிறாங்க. அது வந்து பணம் போட்டிருக்காரு, அந்த பணத்தை அது பத்திரிகை செய்தியாகவே முன்னால் வந்திருக்கு. அதை வந்து திருப்பி கேட்டால் இப்போ அவங்க தரமாட்டேன்றாங்க. ஏன்னா அந்த கம்பெனியில் வந்து முக்கியமான குடும்பத்து மாப்பிள்ளை வந்து அவர் இப்போ பணம் போட்டிருக்காரு, அவர் வந்து கொடுக்காதீங்க, தேர்தலுக்கு அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. இதை மாதிரி கிட்டத்தட்ட OPS
அப்படின்னு அவர் பேரை சொல்லி 2000 கோடி 3000 கோடிக்கு மேலே வந்து சிக்கிச்சுன்னு சொல்லி சில பத்திரிகை தகவல். இந்த தகவல்களின் உண்மைத்தன்மை நமக்கு தெரியாது. இப்படி இத்தனை நாள் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை வந்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே வந்து டீ கடையில் ஆரம்பித்து ஒரு முதல்வர் வரை பயணிக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களை வைத்து பயணித்த ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கி அந்த படத்தை மாற்றி ஸ்டாலின் அவர்கள் படத்தை வைக்கிறார் என்றால் அவருடைய விருப்பம், நம்ம வேணான்னு சொல்ல, சேர்த்துக்கிறவங்க விருப்பம், சேர்றவங்க விருப்பம். ஆனால் என்ன கொள்கை மாறி வந்த பிறகு நாளைக்கு வந்து திமுக மேடையில் அதிமுகவை விமர்சிக்கும் போது எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் விமர்சிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எடப்பாடியை மட்டும்தான் விமர்சிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு தேர்தல் அரசியல்னு வரும்போது அப்போ ஜெயலலிதாவை அவர்கள் வசைப்பாடினால் ஓபிஎஸும் சேர்ந்து வசை பாடுவாரா? அப்படி பாடினால் அது மக்களை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அப்போ என்ன நினைக்க வேண்டியிருக்கு? இவ்வளவு பெரிய ஒரு வாக்கு வங்கியும் இல்லாமல் ஒரு இதுவும் இல்லாமல் அவர் எதுக்கு இங்கே வந்தார்? இருக்கிற சொத்தை காப்பாற்றிக்க, இல்லை வசூல் பண்ண இடத்துல அது திரும்பி வர மாட்டேங்குது. யார் திருப்பி தரமாட்டேன்னு சொல்கிறாங்களோ, இல்லை திருப்பி தரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்க காலிலேயே போய் விழுந்துட்டோம்னா அந்த பணத்தை மீட்பதற்காக. அப்போ மக்கள் நலனை பற்றி ஒன்றும் இல்லை. கலைஞர் இருக்கும்போதே அவர் வந்து மக்கள் நலன் சொல்லும்போது எதிர்கட்சிகளும் பத்திரிகைகளும் கிண்டல் பண்ணுவேன். தன் மக்கள் நலன், தன் மக்கள்னா தன் குடும்ப நலன். ஏன்னா குடும்பம் வேறு கட்சி வேறன்னு அவர் பார்த்ததே இல்லை. திரும்ப திரும்ப ஆதிக்கத்தில் இருப்பது யார்? அவங்களுடைய வாரிசுகள் தானே. அப்படிப்பட்ட இதில் இவர் கார்த்தி சொல்கிறார் அவர்கள், அதாவது ஏன் வந்து அந்த நிலைமை வருகிறது என்றால் திமுக அதிமுக அந்த பக்கம் காங்கிரஸ் பாஜக இது எல்லாமே பல வருடங்களாக நாம் தமிழர் கட்சியை விட பார்க்கும் பொழுது ஒரு அதிமுக 50 வருஷமாக இருக்குன்னா திமுக 75 வருஷமாக இருக்குது, காங்கிரஸ் 100 வருஷமாக இருக்குது. பாஜக வந்து அவ்வளோ வருஷம் ஆகலை, 90களுக்கு அப்புறம் 70களுக்கு அப்புறம் தான் வந்ததுன்னா கூட நடுவில் அது வந்து ஜனதாவாக மாறி காமராஜரே வந்து இந்திரா காங்கிரஸிலிருந்து பிரிந்து அது இந்திரா காங்கிரஸாகவும் இவர் காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸாகவும் பிரிந்து அது ஜனதா பார்ட்டியில் போய் வந்து மெர்ஜாகி ஜனதா பார்ட்டியில் வந்து பாரதிய ஜனசங்கம் வந்து அப்போது வந்து ஜனசங்கம் என்று வாஜ்பாய் அப்போது இருந்த அந்த பீரியடில் அந்த ஜனசங்கமும் ஜனதா பார்ட்டியில் இணைந்து அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அது மறுபடியும் பிரிவுபடும் போது இந்த ஜனசங்கமாக வந்தவர்களும் இன்னும் சிலரும் சேர்ந்து பாரதிய ஜனதா பார்ட்டி என்று தனியாக வந்தார். இப்போ காமராஜர் காங்கிரஸில் இருந்தால் எந்த காங்கிரஸில் இருந்தார்? இந்திரா காங்கிரஸில் இருந்தாரா என்றால் நிச்சயமாக இல்லை. எப்பொழுது வந்து அவர் பிரிந்து இந்திரா காங்கிரஸ் தனியாக ஸ்தாபன காங்கிரஸ் தனியான்னு வந்தபோது அப்போது இந்திரா தலைமையிலான காங்கிரஸில் இந்திரா குடும்பம் தலைமையிலான காங்கிரஸில் அவர் இருக்க மாட்டேன் என்று தான் தனியாக வந்தார். இப்போ இன்றைக்கி வந்து காங்கிரஸ்காரங்க வந்து காமராஜர் அப்படின்னு சொல்கிறதுல வந்து என்ன அர்த்தம் இருக்குது? ஏன்னா இன்றைக்கி இருக்கிறது யார் வந்து காங்கிரஸ் தலைமையில் இருக்காங்க? இந்திரா காந்தியின் குடும்பம் தான் இருக்குது. அதை எதிர்த்து தானே காமராஜர் வந்து ஸ்தாபன காங்கிரஸ் உருவாக்கினார். அந்த ஸ்தாபன காங்கிரஸ் எங்கேயோ போய் சேர்ந்து எங்கே போய் சேர்ந்தது? ஜனதா பார்ட்டியில் போய் சேர்ந்தது. அதிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி வந்ததுன்னா உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே வந்து காமராஜருடைய அந்த பிம்பம் ஐக்கியமாகி விட்டதா என்றால் ஆம் என்றும் சொல்ல முடியாது, இல்லை என்றும் சொல்ல முடியாது. சரி, இப்போ உள்ள காங்கிரஸ்லேயே பார்த்தீங்கன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் வந்து முன்னாள் மாநில தலைவராக இருந்த போரா என்பவர் இப்போ ஒரு சமீப காலம் வரை முன்னாள் மாநில கௌரவ் கோகோய்னு புதுசாக ஒரு மாநில தலைவரை மாற்றினதுக்கப்புறம் இதற்கு முன்னால் மாநில தலைவராக இருந்தவர் திடீரென்று பாஜகவுக்கு வந்து விட்டார். 100 ஆண்டு காலத்துக்கு மேலே இருந்த காங்கிரஸிலேயே இப்படி நடக்குது. நிறைய பேர் காங்கிரஸிலிருந்து இவர் சிந்தியா, மாதவராவ் சிந்தியா பையன், அவர் காங்கிரஸில் ரொம்ப வருஷம் இருந்துட்டு தான் இங்கே வந்துட்டார் பாஜகவுக்கு. இந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. காங்கிரஸ் பாஜக போன்ற அதே மாதிரி பாஜகலேருந்து சில பேர் காங்கிரஸுக்கு போனவனும் இருப்பான், இல்லைன்னு சொல்லலை. இப்படி தேசிய கட்சிகள் 100 ஆண்டுகளாக 50 ஆண்டுகளாக 75 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கட்சிகளிலேயே திமுக அதிமுக எடுத்துங்க, அங்கேருந்து இங்கே வந்தவங்க எப்படி மாறி மாறி வந்திருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இருக்கும் பொழுது புதிதாக 10-15 வருடங்களாக கட்சி நடத்தி வரும்போது வருபவர்கள் வந்து அங்கேயே வந்து நிலைப்பார்கள்.
50 70 100 வருஷம் இருந்ததுலேயே நிலைக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லும்போது புதிதாக வரும் கட்சியில் சிலர் மாறலாம், மாறி போனவங்க திரும்பி வரலாம், இல்லை வேறு கட்சிக்கு போகலாம். இப்போ இன்னைக்கு கூட வந்து நீங்கள் தாவேகா இன்னும் புதிய கட்சி, நாம் தமிழர் கட்சியை ஒப்பிடும்போது இன்னும் லேட்டஸ்ட்டாக வந்த கட்சி. அந்த கட்சியில் நிர்வாகிகள்னு பார்த்தா செங்கோட்டை எங்கேருந்து வந்தார்? அதிமுகலேருந்து வந்தார். அருண்ராஜ் என்பவர் வந்து ஐஆர்எஸ் ரிசைன் பண்ணிட்டு வந்தார். ஜான ஆரோக்கியசாமி தொழிலிருந்து வந்தார், அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்து வந்தார். புஷி ஆனந்த் என்பவர் வந்து பாண்டிச்சேரி பகுதியில் புஷியில் எம்எல்ஏவாக இருந்தார். அப்போ வந்து விஜய் கட்சியே இல்லை, அதுக்கப்புறம் வந்து கட்சியில் சேர்ந்து. இப்படி இவர்களில் யார் எப்போது வந்து விலகுவார்கள் தெரியாது. பண்ருட்டியார் அவர்கள், இப்போ நம்ம பேசுகிறோம், பண்ருட்டியார் அவர்கள் எங்கே இருந்தார்? பொதுவாக திமுகவில் இருந்தார். அதுக்கப்புறம் அதிமுகவுக்கு எம்ஜிஆருடன் போனார். அதுக்கப்புறம் விஜயகாந்துக்கு ஆலோசகராக இருந்தார். அந்த கட்சியில் இருந்ததா ஞாபகம் இல்லை, ஒன்றும் பதவியில் இருந்ததா ஞாபகம் இல்லை. இப்போ விஜய்க்கு ஆதரவாக வந்து இருக்கின்றார் ஒரு தனி கட்சி. பண்ருட்டியார் 88 வயதாது, ஏறத்தாழ ஒரு 65 வருட அரசியல் பயணம், 60-70 வருட பயணம். அப்படி இருக்கிறவரை இத்தனை தடவை மாறி இருக்காரு. ஒன்று கட்சி மாறி இருக்காரு, இல்லை நிலைப்பாடு மாறி இருக்காரு. அப்படி இருக்கும்போது காங்கிரஸில் மாறலையா? காங்கிரஸுடைய அதாவது அதிகாரபூர்வமான நிலை வந்து இவிஎம் வந்து அவங்க எப்போவுமே காங்கிரஸில் வந்து தேர்தலில் வந்து தோற்ற போது எப்போல்லாம் தோக்குறாங்களோ அப்போ வந்து காங்கிரஸ் வழக்கமாக என்ன சொல்லணும்? இந்த இவிஎம்மில் தான் ப்ராப்ளம்னு சொல்லணும். ஒரு 5 மாநில, கர்நாடகாவில், தெலுங்கானாவில், இது மாதிரி சில மாநிலங்களில் வந்து அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் ஒரு கடந்த சில வருடங்கள். அங்கெல்லாம் வந்து இவிஎம் சரியாக வேலை செய்தா? இவிஎம்மில் குல்மால் ஒன்றும் இல்லையா? தெலுங்கானாவில் ஆட்சியை கைப்பற்றி ரேவந்த் ரெட்டி இருக்கிறார். கர்நாடகாவில் எதிர்கட்சியான மார்க்சிஸ்ட் கட்சி வந்து கேரளாவில் இருக்குது. இங்கெல்லாம் வெற்றி பெறும்போது தமிழ்நாட்டில் திமுக எதிர் இவிஎம் அந்த இவிஎம் வந்து அதில் குல்மால் இருக்குது. அது உச்சநீதிமன்றமும் சொல்லிடுச்சு, தேர்தல் ஆணையமும் சொல்லிடுச்சு, ஐயா ப்ரூஃப் இருந்தால் கொண்டு வாங்க, கொண்டு இவிஎம்மை வச்சு இதில் எப்படி குல்மால் பண்ணுதுன்னு சொல்லுங்கள். இது பேட்டரியில் இயங்கலை, இது வைஃபையில் இயங்கலை, இது ஒரு மிஷினுக்கும் இன்னொரு மிஷினுக்கும் எந்தவித நெட்வொர்க் கனெக்ஷனும் கிடையாது நான் சொல்லிட்டாங்க. காங்கிரஸுடைய அதிகாரபூர்வமான நிலை என்னென்னா, தேர்தலில் தோற்றால் இவிஎம் வந்து தான் பிரச்சனை, இவிஎம்மில் குல்மால். நீங்கள் இந்த மாநிலங்கள்லாம் ஜெயிச்சிங்களே, அப்போ இவிஎம் ஓகேனா அங்கெல்லாம் இவிஎம் ஓகேவாக இருந்தது. இது காங்கிரஸுடைய அதிகாரபூர்வமான நிலை. ஆனால் கார்த்தி சிதம்பரம் காங்கிரஸிலேயே இருந்து கொண்டு இவிஎம்மில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று தன்னுடைய தேசிய தலைமைக்கு எதிரான ஒரு கருத்தை தெரிவித்தார். ஏன் தெரிவித்தார் நம்ம கேட்கல, தெரிவித்தது உண்மை. ஒரு கட்சிக்குள்ளேயே இருந்து கொண்டு இவ்வளவு கருத்து வேற்றுமை இருக்கிறது. அடிப்படையில் நாங்கள் தோற்றதற்கு காரணம் இவிஎம் தான் என்று சொல்வது வந்து மிகப்பெரிய ஒரு அடிப்படை காரணம். அது உண்மையா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். அந்த ஒரு அடிப்படையிலேயே தேசிய தலைமையுடன் கருத்து வேறுபாடு. ஆனால் இன்னும் அவர் காங்கிரஸில் தானே இருக்கிறார். அவர் இருப்பதற்கு எவ்வளோ கட்டாயங்கள் இருக்கலாம், அழுத்தங்கள் இருக்கலாம், வழக்குகள் இருக்கலாம். நம்மளும் சோடங்கர் ஸ்டைலில் பேசுவோம், பிரவீன் சக்கரவர்த்தி ஸ்டைலில் பேசுவோம், செல்வ பெருந்தகை அவங்க சொன்ன மாதிரி காரணங்கள் இருக்கலாம். இல்லை வந்து உண்மையிலேயே அவர் மனசில் வந்து இவிஎம்மில் ஒன்றும் தப்பு இருக்காது அப்படின்னு ஒரு தெளிவான எண்ணமாக இருக்கலாம், தவறில்லை. ஒரு கட்சிக்குள்ளே அங்கே சத்தியமூர்த்தி பவனில் இல்லாத கருத்து வேற்றுமையா? தமாஷுக்கு சொல்கிறோம்ல, சத்தியமூர்த்தி பவனில் வந்து 15 பேர் சேர்ந்தாங்கன்னா அங்கே 16 கருத்துக்கள் இருக்கும்னு. அந்த அளவுக்கு ஒரு கட்சிக்குள்ளேயே கருத்து வேற்றுமைகள்லாம் வந்து சர்வ சகஜமாக. அப்போ என்ன சொல்லுவாங்க கேளுங்க, ஜனநாயக ரீதியான கட்சி. இன்னொரு கட்சியில் அதுவே நடந்ததுன்னா அந்த கட்சியில் விரிசல், பிளவு, இது பொதுவான அரசியல். இதில் நம்ம வந்து எந்த கட்சி இது சரி தவறு என்று சொல்வதை விட அரசியலில் வந்து தங்களுக்கு சாதகமாக எதை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமோ சூழ்நிலையோ வார்த்தைகளையோ பயன்படுத்தி கொள்வது, அந்த மாதிரி வருது. இப்போ இந்த தடவை பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் கட்சியை வந்து கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க. இப்போ திருமாவர்கள் கூட அவருடைய கட்சியிலேருந்து சில பேர் விலகி இதுக்கு போயிட்டாங்க,
நாம் தமிழர் கட்சிக்கு போயிட்டுருக்காங்க. சில பேர் விஜய் கட்சிக்கு போய், ஏன்னா விஜய் ரசிகர்கள் முறையில் போகிறாங்க, அதில் போயிருப்பாங்க. ஏதோ ஒரு துக்ககரமான ஒரு சம்பவம், யாரோ ஒரு நிர்வாகியுடைய தாயார் இறந்து விட்டார்னு அங்கே போனபோது மேடையில் வந்து ஒரு 25 பேர் சேர்ந்து நிற்கிறாங்க. இது ஒரு துயர சம்பவம், அதுக்காக வந்திருக்கோம். இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காதீங்க, எல்லோரும் மேடையை விட்டு இறங்குங்க, நான் பேசணும். இந்த துயர சம்பவத்துக்கு வந்து அந்த குடும்பத்திற்கு ஆதரவாக, அந்த குடும்பத்திற்கு ஒரு தேர்தலாக சில வார்த்தைகள் பேச வேண்டும், இறங்குங்கன்னு சொல்லி 1/2 மணி நேரம் போராடுறாரு திருமா. அவருடைய கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் ஒரு 25-30 பேர் அங்கங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கான். இவர் சொல்கிறதையே கவனிக்கலை, காதில் வாங்க மாட்டேன்றான். இதில் நடுவில் ஒருத்தர் வந்து ஐயா பிறந்த நாள் கேக்கு வெட்டணும்னு சொல்லி கொண்டு வந்து நீட்டுறான். கோவத்தில் ஏன் துக்கமான நியாயமான விஷயம், திருமா செய்தது நியாயம். ஒரு துக்க வீட்டில் துக்க விசாரிப்பதற்காக வந்துவிட்டு அந்த மேடையில் கேக்கு வெட்டுவது வந்து ஒரு அநாகரிகமான பண்பாடற்ற செயல். அந்த தொண்டர் வந்து அவராகவே வந்து அதை செய்திருக்கக்கூடாது, தவிர்த்திருக்க வேண்டும். இப்போ திருமாவர்கள் நியாயமாக சொல்கிறார், துக்க வீட்டில் வந்து கேக்கு வெட்டுவாங்களா, இன்னும் கொஞ்சம் கூட புரியாமல் இருக்கு, அது ஒரு எரிச்சலுடன் சொல்கிறார். அந்த எரிச்சலை தலைவர் வந்து கேக்கு வெட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாருன்ற கோவத்தில் அவருக்கு எதிரிலேயே அதை தூக்கி அந்த கூரை மேலே அடித்து நடந்தது நம்ம வீடியோவில் பார்த்தோம். இல்லை திருமா வந்து நியாயமாக நடந்துக்கலன்னு நம்ம சொல்ல, நியாயமாக நடந்துக்கிட்டாருன்னு தான் நம்ம பாராட்டுறோம். ஆனால் அந்த தொண்டர்களை வந்து நீ இறங்குன்னு சொன்னதுக்கப்புறமா 1/2 மணி நேரம் யாருமே அதை கவலைப்படலை. ஒருத்தன் தலைவருக்கு எதிரிலேயே கேட்க தூக்கி அடித்து தன்னுடைய கோபத்தை, அவர் மீது உள்ள கோபத்தையும் எரிச்சலையும் காண்பித்து கொள்கிறான். அவனை அவரால் ஒன்றும் செய்யவில்லைன்னா அப்போ வந்து அங்கே என்ன சொல்கிறோம், நம்ம திருமாவுடைய தொண்டர்கள் அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொல்கிறோம். திருமாவுடைய அடுத்த நிலையில் உள்ள நிர்வாகிகளே அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொல்கிறோம். அவங்க திமுகவோடு இணைந்து திமுகவினால் பலன்கள் பெறுவதனால் சில நிர்வாகிகள் வந்து திருமாவுடைய கட்டுப்பாட்டில் இல்லைன்னு. ஆனால் சீமானுடைய கட்சியில் இதுவரை வந்து அந்த மாதிரி ஒன்று அவர் பேச்சை கேட்டுட்டு இருக்காங்க, இல்லைன்னா கட்சியை விட்டு விலகியிருக்காங்க. சில பேர் விலகியிருக்காங்க, சில பேர் திரும்பி வந்திருக்காங்க, சில பேர் வெளியில் வராமல் வேறு கட்சிக்கும் போயிருக்காங்க, இல்லை வேறு கட்சி எதுக்கும் போகாமல் தனியாகவும் இருக்கிறார். ஆனால் அவர் பேச்சை மீறி அவருக்கு கீழ் அடங்காமல் இருப்பதாக தெரியவில்லை. இப்போ திருமா அவர்கள் வந்து 25 பேர் வந்து எல்லாம் மேடை விட்டு இறங்குங்கன்னு மைக்கில் கத்தி 1/2 மணி நேரம் யாரும் கேட்காம, அது மாதிரி ஒரு சூழ்நிலை எங்கும் சீமானுக்கு ஏற்பட்டதாக இதுவரை தெரியவில்லை. இதுதான் நம்ம சொல்ல வர்றது வந்து, அப்போ கார்த்தி சிதம்பரம் வந்து அடுத்த தேர்தலுக்குள்ளே யார் இருப்பாங்கன்னா ரைட்டு, இப்போ நீங்கள் காங்கிரஸ் ஒன்று இந்த பக்கம் திமுகவில் சேர போகிறீங்க, இல்லை வந்து தாவேகால சேர போகிறீங்க, இது ரெண்டு தானே பேசிகிட்டு இருக்கீங்க. அதில் பேசும்போது அவங்க 25+1 கொடுக்குறாங்கன்னும் போது சோடங்கர் நேற்று ராத்திரி சொல்லியிருக்காரு, நம்ம போன தடவை பேசணும், அவங்க வந்து மார்ச் 3ஆம் தேதிக்குள்ளே அதை கெடு வச்சு பண்ணி சொல்லணும். அப்போ ஏதோ ஒன்று நீங்கள் தாவேகா பக்கம் சேருவீங்க, இல்லை வந்து திமுக பக்கம் சேருவீங்க, இல்லை வந்து இதில் ஏதாவது ஒரு சிக்கல் வந்ததுன்னா கட்சி பிளவுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய ஒரு சக்தியாக ஒன்றும் இல்லை, அது இன்னும் பிளவுபட்டதுன்னா இன்னும் பலவீனமாகும். இதில் யார் எந்த பக்கம் போவாங்கன்னு எப்படி தெரியும்? இதே கார்த்தி சிதம்பரமே நாளைக்கு திமுகவுடன் இருப்பாரா, இல்லை தாவேகாவுடன் போவாரா? ப. சிதம்பரம் வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசி வருவார் ஆரம்பத்தில் இருந்து. ஒரு நன்றி கடன் இருக்கும் இல்லையா, ராஜகண்ணப்பன் வந்து ஜெயித்த போது அவரை ஐயா கருணாநிதி வந்து கூப்பிட்டு, ஐயா இல்லை வேலை ப. சிதம்பரம் ஜெயிச்சதாக அறிவிக்கிட்டோம், நீ கொஞ்சம் அடக்கி வாசின்னு சொல்லி, ஏன் அவர் ஒரு நன்றி கடனாக இருக்கலாம், இல்லை என்ன காரணம்னா இருக்கலாம். ப. சிதம்பரம் ஐயா அவர்கள் வந்து எப்பொழுதுமே திமுக ஆதரவாக நிலையெடுப்பார். கார்த்தி சிதம்பரம் அப்படி சொல்ல முடியாது. ஒரு சமயத்தில் அது வந்து அவர் மாறுகிறார் என்று சொல்வதை விட ப. சிதம்பரத்துடைய கருத்துக்கும் கார்த்தி சிதம்பரத்துடைய கருத்துக்குமே சில சமயங்களில் வித்தியாசங்கள் இருக்கின்றன, வேற்றுமைகள் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. ஒரு தனி மனிதனுக்கும் வந்து ஒரு கருத்து என்ற உரிமை இருக்கிறது. அந்த வகையில் இந்த கட்சியில் அடுத்த வருஷம் இருக்க மாட்டாங்க, அடுத்த தேர்தலில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், சரி அடுத்த தேர்தலில் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஒன்றா இருக்குமானே தெரியலையே. அதுக்கப்புறம் எந்த கார்த்தி சிதம்பரம் அவர்களும் ஒரே பக்கம் இருப்பார்களா, இல்லை எதிர் துருவமாக இருப்பார்களா காங்கிரஸ் பிளவுபட்டு, அதுவும் தெரியலையே. இது பொதுவாக எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தக்கூடிய, காங்கிரஸ் என்ற பேரியக்கத்திற்கே பொருந்தும் என்றால்
15 வருடத்திற்கு முன்னால் 10 வருடத்திற்கு முன்னால் வந்த நாம் தமிழர் கட்சிக்கோ மற்ற கட்சிகளுக்கோ இது பொருந்தாதா, ஜூனியர் கட்சிகளுக்கு அப்படிங்கிறது நம்ம கேள்வி. கடைசியாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு 3 நாள் வந்துட்டு போனது ஒரு சுவாரஸ்யமான ஒரு வழக்கமான சில அறிக்கைகள் அதெல்லாம் ஆய்வுகள்லாம் செய்துட்டு தேர்தலை பற்றி என்ன ஏதுன்னு குறிச்சிக்கிட்டு ஒரு கட்சி இவரையும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளெல்லாம் சந்திச்சிருக்கார். ஒரு சீமான் உட்பட சந்திக்கிறார். சீமான் ஏதோ 2 மணி நேரம் பேசியதாக சில தகவல்கள் வருகின்றன. அதில் முக்கியமாக மே மாத கடைசியில் வைங்க, வெயில் கொஞ்சம் அதுக்குள்ளே தணிஞ்சிரும், பள்ளியெல்லாம் விடுமுறை வரும், சில காரணங்கள் சொன்னதாக பத்திரிகை தகவல் சொல்கின்றன. அதே மாதிரி ஒரு தலைவர், ஒரு கட்சி தலைவரும் அவரவர்களுடைய இது என்ன சொல்லணுமோ சொல்லியிருப்பாங்க. பொதுவாக எதிர்கட்சிகள் தெரிவித்த ஒரு கருத்து பண நடமாட்டத்தை குறைக்கணும், இல்லாமல் ஓட்டுக்கு வாக்குக்கு பணம் கொடுத்து வாக்குகள் வாங்கும்போது அந்த பண நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகள். ஏன்னா திமுக ஆளுங்கட்சி, எப்பொழுதுமே பணம் கொடுக்கும் கட்சின்றது எல்லாருக்கும் தெரியும். அதில் அதிமுக இவங்க திமுக 2000 ரூபாய் கொடுத்தா அவங்க 1000 ரூபாய் கொடுப்பாங்க இப்படின்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிம்பம் இருக்குது. இப்போது அதெல்லாம் இல்லாமல் களம் சமானமாக இருக்க வேண்டும். பணம் கொடுத்து வாக்கு பெறுவது என்பது என்றைக்குமே ஜனநாயகத்தில் அது யார் செய்தாலும் அது ஜனநாயக துரோகம். அது மக்களை ஏமாற்றுவது. மக்களாகவே போய் இந்த எலிப்பொறியில் மசால் வடைக்கு ஆசைப்பட்டு போய் சிக்கிக்கிற மாதிரி மக்கள் இந்த தேர்தல் சமயத்தில் வரக்கூடிய அந்த கொடுக்கக்கூடிய அந்த சிறு இதுக்காக இப்போ கூட சொல்லுவாங்க இலவசங்கள்லாம் அவ்வளோ கொடுத்தாங்க. அன்றைக்கி நான் கணக்கு போட்டு வேறு ஒரு நிகழ்வில் பேசியிருந்தேன். டாஸ்மாகில் மட்டும் கடந்த 5 வருடங்களில் இந்த திமுக ஆட்சியில் 2,37,00,000 ரூபாய் 237 கோடி, ஏறத்தாழ 240 கோடி வருமானம். நான் சாராய அதிபர்களுக்கு, ஆலைகளுக்கு சொல்லலை, திமுக சார்பான மற்ற சார்பான அந்த ஆலை அதிபர்களுக்கு 10 லட்சம் கோடிக்கு மேலே வருமானம். நான் அது தனியார், திமுக சார்பாக இருந்தாலும் சரி, வேறு எந்த சார்பாக இருந்தாலும் சரி, தனியார், அதை பற்றி பேசலை. அரசுக்கு வந்த வருமானம் சுமார் 2.5 அதாவது 240 கோடி. இதில் இந்த நம்ம இப்போ பேசுகிறோமே இலவச திட்டங்கள், இந்த 1000 ரூபா கொடுத்தது, மகளிர் உரிமை தொகை, அதுக்கப்புறம் கோடை காலத்துக்காக திடீர்னு வெயில் வந்துருச்சுன்னு உணர்ந்து முதல்வர் தகுதி உள்ள மகளிருக்கு மட்டும்தான் கோடைக்காலம் வருதுன்னு ஒரு நல்ல முடிவு எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் புதல்வன், தமிழ் புதல்வன், மாணவியருக்கு திட்டம், இந்த மாதிரி இந்த இலவச திட்டங்கள், அந்த போக்குவரத்து, பெண்களுக்கு பிங்க் பஸ்ஸு, அந்த ஊதா பேருந்து, இதெல்லாம் சேர்த்தா சுமார் 73,000 கோடி ரூபா வருது. டாஸ்மாக் வருமானம் 5 வருஷத்தில் 237 கோடி. அதில் 70-75 கோடி தான் இலவசங்கள்னு பல்வேறு வகைகளும் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுலேயே மிச்சம் 150 கோடி மேலே இருக்குது. இதை தவிர அரசுக்கு மற்ற வருமானங்கள்லாம் இருக்குது. டாஸ்மாக் மட்டும்தானே அந்த ஒரு அரசுக்கு வருமானம்? எவ்வளோ வருமானத்தில் டாஸ்மாக்கும் ஒன்று. ஆனால் தமிழ்நாட்டுக்கு கடன், இத்தனை வருமானம், டாஸ்மாகில் மட்டுமே இவ்வளவு கோடி நமக்கு மிச்சப்பட்டிருக்கு. 50,000 கோடி ஒரு வருஷத்துக்குன்னா 2,40,000 கோடி வசூல். அதில் 75,000 கோடினா கிட்டத்தட்ட 150 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய போது 5 லட்சம் கோடி உங்களுக்கு கடன் அதிகரித்திருக்கிறது இந்த வருமானத்தை தாண்டி. இப்போ பணம் எங்கே போகிறது அப்படிங்கிறது, அது ஊழல், லஞ்சம், சொத்து குவிப்பு, கான்ட்ராக்ட், கமிஷன், கரப்ஷன் எல்லா வேலையும் போயிடுது. அதனால் கட்டுமானத்திற்கென்று வேறு எதுக்குமே செலவு பண்ணலன்னு நம்ம சொல்லலை. நம்ம வெறும் டாஸ்மாக் வருமானத்தை மட்டும் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு அதில் ஒப்பிட்டு அந்த எண்ணிக்கைகளை பார்க்கிறோம். சராசரியாக 50,000 கோடி ஒரு வருஷத்துக்கு.
இப்போ 2.5 லட்சம் கோடி, 2.5 லட்சம் கோடியில் போக 1.5 லட்சம் கோடி வந்திருக்கணுமே, அப்புறம் ஏன் 5 லட்சம் கோடி கல்தனாச்சு அப்படின்னு ஒரு பொதுவான கேள்வி. இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு அந்த அரசியலை முடிச்சிடுவோம். தலைமை தேர்தல் ஆணையர் வந்து இதுவரை தமிழக மக்கள் கண்ட தேர்தல்களிலிருந்து இந்த தேர்தல் வித்தியாசமாக இருக்கும் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். 2 விஷயமா இருக்கலாம். ஒன்று வந்து இந்த எஸ்ஐஆர், இந்த வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம், 76 லட்சம் வாக்குகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து குறைக்கு நீக்கப்பட்டிருக்கின்றன. சென்னையில் மட்டுமே சுமார் 14 லட்சம் வாக்கு. இதெல்லாம் வந்து இறந்து போனவர்கள், இல்லை இரட்டை வாக்குரிமை 2 இடத்துல வச்சுருக்கிறவங்க, இல்லை அங்கே போய் தேடிட்டு போனபோது அந்த மாதிரி ஆளே இல்லை, எங்கே இருக்கானே தெரியல, இல்லை அது வந்து பொய்யான அந்த மாதிரி ஆளே இல்லைன்னா அப்படின்னா அது பொய்யான பெயர்கள், இப்படி எல்லா விதமாகவும் கலந்து 76 லட்சம். இந்த 76 லட்சத்தில் கள்ள ஓட்டுகள் வந்திருக்கலாம். 76 லட்சமும் கள்ள ஓட்டு நம்ம சொல்ல வரல, ஏதோ சில லட்சங்கள் இருக்கலாம். ஆனால் வெற்றி பெற்ற கட்சிக்கும் தோல்வி 2ஆம் நிலைக்கு வந்த கட்சிக்கு வேட்பாளருக்கும் உள்ள வாக்கு வித்தியாசங்கள் பல தொகுதிகளில் வந்து 1000 தான், சில தொகுதிகளில் 5000, சில தொகுதிகளில் 10,000. அந்த 2வது நிலைக்கு வந்தவர் வந்து அதிமுகவாக இருக்கலாம், இல்லை வேறு கட்சியினராக இருக்கலாம், நாம் தமிழராக இருக்கலாம், பாஜகவாக இருக்கலாம். ஏதோ வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையிலான அந்த வித்தியாசம் என்பது 1000லேருந்து 10,000னா 89 தொகுதிகளில் வருது. இப்போ இந்த எஸ்ஐஆர்னால் வந்து ஒரு வித்தியாசம் வரலாம். அப்படி நீக்கப்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டதில் வந்து தவறாக நீக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கெல்லாம் அதுக்கு ஒரு தேதி வச்சு ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லிலாம் வந்துருச்சு. அதெல்லாம் தாண்டி தான் இப்போ வந்து ஃபைனல் லிஸ்ட் வந்திருக்கு. இதை சொல்லும்போது வித்தியாசமாக இருக்கும்னு சொன்னவர் அடுத்தவர் என்ன சொல்கிறாருன்னா, தேர்தலுக்கு முன்னால் வந்து இந்த பண நடமாட்டம் வெகுவாக கட்டுப்படுத்தப்படும். இந்த முறை வந்து அதுக்கு வந்து ஸ்பெஷல் ஃபோக்கஸ், தனி கவனம் செலுத்தப்படும். ஒரு தேர்தலையுமே வழக்கமாக வந்து அது தேர்தல் ஆணையத்தின் கடமை. ஆனால் அதில் வந்து என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, தேர்தல் ஆணையம் வந்து ஆணையர் வந்து இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தணும்னு சொல்லுவாங்க. அதை வந்து களத்தில் அதை நடைமுறைப்படுத்துவது மாநில அரசின் ஊழியர்களும் அதிகாரிகளும். மாநில அரசு என்றாலே ஆளுங்கட்சிக்கு அது வந்து சாதகமாக அந்த மாநில அரசு ஊழியர்களோ அந்த அதிகாரிகளோ ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருப்பது என்பது இயல்பான ஒன்று. நாளைக்கு அதை வச்சுட்டு நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், நமக்கு நல்ல இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், இல்லை பணம் கிடைக்கும், ஏதோ ஒன்று வாரி இறைப்பார்கள் பணத்தை, இப்படிப்பட்ட அதெல்லாம் இருக்கும். இப்போ வந்து அந்த குழுக்கள் வந்து நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு இதிலும், அதாவது மாநில அரசை மட்டும் நம்பாமல் சிஏஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் இல்லை வேறு பொது அந்த மாதிரி, அதாவது மாநில அரசு அல்லாத கட்சி சார்பு இல்லாத அமைப்புகள், படை, அந்த மாதிரி அங்கிருந்து குழுக்களை உருவாக்கி ஒரு தொகுதியிலையும் ஒரு 4 பேர் 8 பேர்னு வந்து உருவாக்கி அங்கங்கே வந்து அவர்களும் வந்து இந்த பண வேட்டை, கள்ளப்பணம் நம்ம சொல்லுவது தேர்தலில் லஞ்சமாக கொடுக்கும் பணம், கொடுப்பதற்காக எடுத்து செல்லப்படும் பணம், அதை ஃபாலோ பண்ணி அதை பிடிப்பதற்கும், இல்லை லஞ்சமாக ஒரு வீட்லேயாக கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னா அதை தடுப்பது. நீங்கள் வந்து அதை தடுப்பது என்பது ஒரு சாதாரண காரியம் இல்லை. ஒரு வீட்லேயும் இப்போ வந்து சிலதெல்லாம் 2024 கூட கேள்விப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு ஏரியாவில் கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஒரு 10 தெருவில் எல்லார் வீட்லேயும் டக்குன்னு வந்து எத்தனை ஓட்டு இருக்கோ அத்தனை ஓட்டு 1000 ரூபா, ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபான்னா 4 ஓட்டு இருக்குன்னா 4000 ரூபாயை கவரில் போட்டு இருட்டில் வந்து யாரோ மர்ம மனிதர்கள் வந்து போட்டுறாங்க. ஆனால் அதில் திமுக சின்னம் போட்ட என்வலப்பு, இப்படி என்று சில பத்திரிகை தகவல்களை வச்சு நம்ம சொல்கிறோம். எல்லா ஊர்களிலும் நடந்ததுன்னு சொல்கிறத விட சில ஊர்களில் ஒரு கால் எங்கெல்லாம் கொஞ்சம் பலம் குறைவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் அப்படி பண்ணியிருக்கலாம். ஒரே தொகுதியிலையோ இல்லை சில தொகுதிகளையோ. எந்த கட்சி அப்படி பணம் கொடுத்து வாக்குகள் வாங்கினாலும் அது திமுகவோ அதிமுகவோ எந்த கட்சியாக இருந்தாலும் அது நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டியது. இந்த முறை அவர் ஞானேஷ்குமார் சொல்வதை பார்த்தால் இந்த விஷயத்தில் கூடுதலாக வழக்கமாக எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளை விட
தனி கவனம் செலுத்தி சில குழுக்கள் அமைத்து இதை கொஞ்சம் தடுப்பதற்கு மேலும் கடினமான நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு தெரியுது. அப்படி நடந்தால் அது யாருக்கு லாபம்னா முதல்ல பொதுமக்களுக்கு லாபம். ஏன்னு கேட்டால் ஒரு நியாயமான தேர்தல் நடைபெறுகிறது. தாங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களிப்பதற்கான இந்த லஞ்சம் பணம் இதெல்லாம் இல்லாமல் ஒரு களம் தூய்மையாகிறது முடிந்தவரை. அதுக்கப்புறம் கருத்தியல் ரீதியாக பணம் கொடுத்து வாக்குகளை வாங்குவது என்பது தவிர்க்கப்பட்டு விட்டாலோ அல்லது வெகுவாக குறைக்கப்பட்டு விட்டாலோ அப்போ கருத்தியல் அரசியல் என்பது அங்கே வலுப்பெறும். அப்போ கருத்தியல் வலுப்பெறும் என்று சொன்னால் சீமான் போன்ற கட்சிகளுக்கு, யாரெல்லாம் கருத்தியலை நம்பி கட்சி நடத்துகிறார்களோ அவர்களுக்கு இது ஆதரவாகவும் ஒரு பயனை தரக்கூடியதாகவும் இருக்கும். ஆனால் அவர் தேர்தல் ஆணையர் சொல்லுவது நடக்குமா, நடைமுறையில் எவ்வளவு தூரம் சாத்தியம் என்பதெல்லாம் போக போக தெரியும், பார்க்கலாம். பல்வேறு கேள்விக்கு தெளிவாக இருந்துச்சு. நன்றி, வணக்கம்.